பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவர்கள் பசிக்கு வனாந்திரத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படப் பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். நெகேமியா இங்கே ஆண்டவனை பார்த்து சொல்றார், நீங்க இஸ்ரவேலர் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கப்பா, அதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பசி உள்ளவங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது உலக பிரகாரமான பசி கிடையாது, ஆவிக்குரிய பசி. உலக பிரகாரமான பசி வந்துடுச்சுன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த பசி இருக்கும்போது எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இது ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய அந்த தாகம், அந்த பசி அந்த அளவுக்கு இருக்கணுமா. இருக்கும்போது ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கிறார். அப்பங்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையையும் குறிக்குது, அப்பங்கும்போது ஏசப்பாவையும் குறிக்குது. எந்த அளவுக்கு ஏசப்பா மீது பசியோடு இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஏசப்பா மீது வாஞ்சையோடு இருக்கிறோம், ஏக்கத்தோடு இருக்கிறோம், அந்த அளவுக்கு அவர் நமக்கு கொடுக்கப்படுவா அப்படின்னு பரலோகம் இங்க ஒரு நிச்சயத்தை சொல்லுது. அதற்கு முதலாவது நாம் பசியா இருக்கணும். நம்ம மாம்சத்தினால நிறைந்து நல்ல மாம்சத்தையே உண்டு 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 கொழுத்து போய் பசியற்றவர்களாய் இருந்தோம்னா, ஆவிக்குரிய பசியற்றவர்களாய் இருந்தோம்னா, மாம்சம்னு சொல்றது நம்மளுடைய மாம்ச கிரியைகளை சொல்றேன். ஆவிக்குரிய பசி இல்லாமல் இருந்தோம்னா எப்படி நமக்கு அப்பம் கொடுக்கப்படும்? அதுக்கு உதாரணங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை தான். நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆவிக்குரிய பசி இருக்கிற ஒருவராலும் இயேசுவை தேடாமல் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தையை வாசிக்காமல் இருக்க முடியாது, தியானம் பண்ணாமல் இருக்க முடியாது, அவருடைய சமூகத்துக்கு போகாமல் இருக்க முடியாது, அவரோடு உறவாடாமல் இருக்க முடியாது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது, அவருடைய காரியங்களை செய்யாதபடி இருக்க முடியாது, ஒரு நாளும் இருக்க முடியாது. ஒருவேளை தவறி ஏதாவது ஒரு ஒர்க் பிஸிலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்தினால அது தவறப்பட்டால் அந்த மனம் வியாகுலப்படும், வேதனைப்படும். ஐயோ, நான் இன்னைக்கு என் ஆண்டவரோட பேசலையே, ஐயோ இன்னைக்கு என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிக்கலையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையே, அவர் சொன்ன காரியங்களை செய்யலையே அப்படின்னு துடிக்கும். அதுதான் அந்த ஆவிக்குரிய பசி. இந்த பசி நமக்கு இருக்கும்போது அவர் கொடுக்கிற அப்பம் நமக்கு நல்ல ஒரு ஆகாரமா இருக்கும், நல்ல ஒரு போஜனமா இருக்கும். அதுதான் இங்க பார்க்க முடியுது. அடுத்து, கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி. தாகமா இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணீரோட அருமை தெரியும். தாகமற்றவர்களுக்கு தண்ணீரோட அருமை தெரியாது. சமாரிய ஸ்திரீ இயேசுவோட அந்த 2 பேருடைய கான்வர்சேஷன்லேயே பார்த்தீங்கன்னா, தாகத்தோட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லும்போது, சமாரிய ஸ்திரீ சொல்றா, எப்படி நீங்க எங்கள்கிட்ட வந்து கேட்பீங்க? நீங்க தான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டீங்களே, வேண்டான்னு தள்ளி விட்டுட்டீங்களே, நீங்க வந்து என்னிட்ட கேட்குறீங்க? இன்னொன்று, தாகம்னு சொல்லிட்டீங்களே, எடுத்துகிட்டு வந்தீங்களா? அதாவது பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா மொண்டு கொள்றதுக்கு? சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொன்னது மாம்ச தாகம் அல்ல, ஆண்டவர் சொன்னது ஆவிக்குரிய தாகம். நான் தாகமாக இருக்கிறேன்,
உங்க மேல தாகமா இருக்கிறேன். எல்லார் மேலயும் தாகமா இருக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட வரணுன்றது தான் என்னுடைய தாகமே. எல்லாரும் என்னை அறியணுங்கிறது தான் என்னுடைய தாகமே. எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் ஆகணுன்றது தான் என்னுடைய தாகமே. எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும். ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அட போங்க ஆண்டவரே! எங்களுடைய தாகமே உங்களுக்கு தெரியல. நாங்க எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்? எங்க குடும்பம் எப்படி இருக்கணும்? எங்க பிள்ளைகள எப்படி வளர்க்கணும்? எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிய எப்படி நாங்க மேம்படுத்தணும்? இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேம்படுத்தலாம்? அப்படி நாங்க தாகமா இருந்து ஓடுனா, நீங்க வேற எதையோ தாகத்த சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தாகத்தெல்லாம் எங்களால தேட முடியாது. இதன் மேல எங்களுக்கு தாகமும் இல்ல. உண்மதான். தாகம் இருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். இது கன்மலையிலிருந்து வருகிற நீர். இயேசு கிறிஸ்துவில் இருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற நீர். இந்த நீரை வாஞ்சிக்கிறவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அபிஷேகத்தை உணர முடியும், அனுபவிக்க முடியும். தாவீது தான் சொல்றார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தாவீதிற்கு அவ்வளவு தாகம் எசப்பா மீது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மீது அந்த தாகம் இருந்தால் கண்டிப்பாக நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா எதுவுமே இல்லாம தாகமற்றவர்கள நீங்க உலக பிரகாரமாவே பாருங்க, மாம்ச பிரகாரமாவே பாருங்க. தாகம் இல்லைன்னா அங்க நீங்க தண்ணீர் குடிப்பீங்களா? தாகம் இல்லைன்னா அங்க நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா? எதுவுமே செய்ய போறதில்ல. தண்ணீர் குடிக்க போறதும் இல்ல. அங்க ஒரு செயல் நடக்க போறதும் இல்ல. தண்ணீர் பாட்டுக்கு இருக்க போகுது. நாம பாட்டுக்கு இருக்க போகிறோம். எப்போ தாகம் உண்டாகுதோ அப்போதான் நாம தண்ணீரை எடுத்து குடிப்போம். இங்க ஜீவ தண்ணீர் கொடுக்க ரெடியா இருக்கிறார் ஏசப்பா. ஆனா குடிக்க நாம ரெடி ஆயிட்டோமா? அடுத்தபடியா ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். நமக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு தேசத்தை, கானானை ஆணையிட்டிருக்கிறேன். கானான் என்பது பரலோகத்தின் மறுரூபம், மறுவெளிபாடு. கானான் என்பது பரலோகத்தின் சாயல். இதை உங்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்கிறதற்கு முதலாவது ஆவிக்குரிய பசி வேண்டும். இரண்டாவதாக ஆவிக்குரிய தாகம் வேண்டும். இருக்கும்போதுதான் நாம இந்த ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். இதெல்லாம் இல்லாம நாம மாம்சத்துக்குரியதே சுதந்திரித்துட்டு இருந்தோம்னா இந்த கானான, இந்த பரலோகத்தை, இந்த நித்திய ஜீவனை இழந்து கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.